அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. துனியாவுடைய மகிமை முன்னால அவர் கை வைக்கிறது இது என்னுடைய நேசகுமாரன், இவர் நீ பிரியமாயிருக்கு. ஜீசஸ் யோர்தான் இறக்கி மேலே வரும்போது ஒரு வார்த்தை, அதே மாதிரி பிஷப் என்ன வரணும், இவர் நேசகுமாரன் நேசகுமாரத்தி அவர்கள் ஒரு வார்த்தை. அப்படி திருச்சபையில் திருநிலைப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக உங்களை பார்த்துக்கிறேன். மற்றும் பேரையும் உச்சி தக்கத்தில் உள்ள மெயின் ரோடில் கீழத்தில் மாணிக்கம் பகுதி இந்த திருச்சபை அருமையாக ஐயாக்கள் நம்மளோட அடிக்கல் நாட்டை வந்திருக்கிறப்போ ஒரு வயல் நிலம் யாரோ ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் சர்ச்சை நிறைவேற்ற போகலாம். ஆனால் நான் கடந்த 2-3 முறையாக இஸ்லாம்பட்டிக்கு அழைச்சாங்க, என்னால் வர முடியாத சூழ்நிலை. ஆனால் தாயர் உடலை எத்தனை முறை கேன்சல் பண்ணாலும் திரும்ப ஐயா ஜான்சன் திரும்ப வாழ்ந்துங்க வந்து கூப்பிட்டாரு. ஏதோ ஒரு டைமில் சனி ஞாயிறு 7 நாட்கள் வந்து இந்த திருமாணிக்க திருச்சபை ஸ்கூலில் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து இந்த இடத்தை பார்த்து இதை சொன்னார், ஐயா பெற்றுனாரு. சரி முடிந்த இதை நான் செய்கிறேன்னு சொன்னேன். ஒருவேளை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக அநேக திருச்சபைகள், தென்னிலை திருச்சபையிலும் சரி, ஐஎம்எஸ் சார்பிலும் சரி, என்எம்எஸ் சார்பிலும் சரி, விஸ்வவாணி எஃப்எம்பி சார்பிலும் சரி, யூத் பிளஸிங்கும் சரி, அநேக இண்டிபெண்டன்ட் திருச்சபையும் சரி, டிஎன்சி ஏஎன்சி திருச்சபைகள் அநேக திருச்சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. மதுரை ராமநாதபுரம் திருச்சபையில் கடந்த வாரத்தில் அந்த பெருமாள் காளையார் கோயில் இந்த பக்கம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் 9 ஏக்கர் நிலம் இருக்குது. ஆனால் அந்த திருச்சபை சின்ன கிராமத்தில் இருக்க அந்த திருவாடனை அங்கே ஃபவுண்டேஷன் போட்டு பல வருஷங்களாகி நம்பிதான் இட்டு போயிருக்குது. என்னை என் கூட அழைச்சிருந்தாங்க. கூப்பிடுறவங்களாம் சர்ச்சு கட்டணுங்கிற ஒரு நோக்கத்தை தான் கூப்பிடுவாங்க. டாக்டர் டிஜி தினகரன், மோகன்சி ராசரசு, வெள்ளிகன், வெள்ளிவிராசம், சார்லஸ் பெஞ்சமின்லாம் நினைச்சு கூப்பிடுறதில்லை. இது இந்த ஆள் வந்து ஒரு மாயை போட்டால், சாலியை போட்டால், சோகம் போட்டால், சர்ச்சு ஏதாவது போடுவான் கூப்பிடுறாங்க. கடவுள் கொடுக்குறான்னு கூப்பிடுறாங்க. இந்த பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப பின்னகர ஒரு கிராமம், 4 கிராமம் போனேன். 2 கிராமம் 100% கிறிஸ்டியனு. அந்த பாஸ்டர்ல 100% கிறிஸ்டியனு. ஆனா ஒரு ஊருக்கு இயேசு பிறகு எதுக்குன்னா கிறிஸ்துக்காரங்க இயேசுக்காரங்க இருக்காங்க. இயேசு பிறகுக்காரங்க ஊருக்கு 50 ஃபேமிலி. இன்னொரு ஊருக்கு போனேன், ஆத்தோரமா 100 ஃபேமிலி. ஊர் பேர்லாம் தெரியல, ஒரு வாரத்துக்கு 4 சேர்ச்சி போகிறதால தெரியல. அந்த ஆயிரம் அங்கே ஒரு மிஸ்டரி இவன் ரொம்ப அன்போடு என்னை ஏற்றி போட்டாங்க. கடந்த வாரத்திலும் சின்ன அமௌண்ட் கொடுத்தேன் உங்களுக்கு ஆரம்பிக்க வேலையாக. ஆனால் சொல்லி கொடுத்தேன், நான் 1 ரூபா மட்டும் 5 ரூபாய்க்கு வேலை பண்ணுறதோ அடுத்த அமௌண்ட் தரலாம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கடலாடிங்கிற ஒரு பகுதிக்கு போயிருந்தேன். கடலாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு கடலாடி எனக்கு பிஸ்னஸ் மேட்டரில். அங்கே அந்த கடலாடி கிழக்கு ஒரு கோயில் இருந்தாங்க. பல வருஷமா சீடி படம் வந்து அந்த ஊரை சேர்ந்தனாலே இன்னைக்கு மேலூரில் இருக்கிற சீடி பொருள் கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. சீடி போட்டாங்க. ஆனால் அந்த டெலிகேட் பண்ணலை. ஏன் டெலிகேட் பண்ணலன்னு ஒரு மாதம் 2 மாதம் மேலே கேட்டேன். சீடி போடுறதோட நீ பிரியாதாங்க. அந்த அளவுக்கு பின்னே ஒரு கிராமம். அப்படி இந்த இடத்துக்கு வரப்போ எனக்கு என் மனதில் பட்டுச்சு. நான் பல மாதங்களாக கொடுக்கல. ஆனா ஜான்சன் டேரக்டரா காட்டர் அவர் ஆரம்பிச்சோட எனக்கு வேகமா வேலைய ஆரம்பிச்சார். நான் 1 ரூபா கொடுத்தா 5 ரூபா வேலையை எனக்கு வாட்ஸ்அப் சொல்றேன். நான் 1 ரூபா கொடுத்தா 5 ரூபா வேலையை உட்காந்து வாட்ஸ்அப்ல. எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும். ஜான்சன் காட்டர் எனக்கு பிடித்தது என்னன்னா
ஒரு ரூபா கொடுத்து 5 ரூபாய் சொல்றாரு. சில நேரத்தில் கோபமா பேசுவாங்க. அப்படி அருமையான ஒரு ஆலயம். இந்த ஆலயம் இந்த சின்ன கட்டளை பகுதியில என் மகிமையின் நாளத்தை நான் மகிமைப்படுத்துவேன். மகிமையின் நாளை சூப்பர் பேர். சீக்கிரம் முடிச்சிடுமா? டைம் பார்க்காதீங்க, சீக்கிரம் முடிச்சிடும். சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லி முடிச்சிடும். டைம் பார்க்காதீங்க. பாயிண்ட்ல வரணும். என் மகிமையின் நாளத்தை நான் மகிமைப்படுத்துவேன். And I will glorify the house of my glory. திருவிழியத்தில் சொல்றப்போ இவ்வாறு என் மேன்மையின் இல்லத்தை திருப்திப்படுத்துவேன். என் மேன்மை இல்லைன்னு சொல்ற கர்த்தர் மேன்மை என்பவர், அதை நான் பெருமைப்படுத்துகிறேன். அதை எப்படி பெருமைப்படுத்தப்படுறாங்கன்னா, ஒரு இஸ்ரேல் விவாதத்துல ஐயா சொன்னாங்க, லோகா பார்த்து ஜபம் 2 பேர் ஜபம் பண்ண போறாங்க. அதே மாதிரி 2 பேர் ஜபம் பண்ணாங்க. 2 பேர் கையை தூக்கி ஜபம் பண்றான். ஒருத்தன் ஐயோ அழுவியா தூக்குறாங்களே ரொம்ப அழுகிறான். ஒருத்தன் அமைதியா ஜபம் பண்றான். தூக்குறாங்க ரொம்ப அழுகிறான். ரொம்ப அழுகிறப்போ அந்த பிரேயர் முடிஞ்ச உடனே, நீங்க இஸ்ரேல் தேவாலயத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்களோ தெரியல, 3 லட்சம் பேர் இருக்கிற ஆலயத்துள்ள அந்த கதவு இந்த கதவுல இருந்து 5 ரோடு பகுதி தான் இருக்கும். இந்த 2 கதவு ரொம்ப சின்னது, பெருசு பண்ணிக்கலாம், ரொம்ப சின்னது. இதுல 5 ரோடு பகுதி அந்த ஆலயம் இருக்கும். எதுக்கு 5 ரோடு பகுதி இருக்குன்னா, அப்படி குறிச்சுதான் உள்ள போறோம். இன்னைக்கு நான் பிளைட்ல வரப்போ 2.5 அடி மனுஷன் வந்தான். நான் கூட சென்னையில இருந்து வரப்போ 2.5 அடி வயதுதான் இருந்தார். அவரே குறிச்சுதான் போனோம். 2 அடி மனுஷன் தான் இவ்வளவு குறிச்சுதான் போனோம். நான் கையில கேட்டேன், எதுக்கே உள்ள கடவுள் இருக்கிறாரு, அந்த தலைமை வெற்றி வாசிகளே உங்கள் தலையை உயர்ந்தீர்கள், அனாதி கடவுளே உயர்ந்து யார் இந்த மகிமை பேசலாம்? மெய்யாகவே தேவன் பூமியில் வாசம் பண்ணுவாரோ, வானாடி வானங்கள் உண்மை கொள்ளாதே, நான் கட்டினாலே இங்கே மாத்திரம் சாதனை சொல்றேன். அப்படிப்பட்ட ஆலயத்துல நீ தாண்டி போகணும். செகண்ட் எதுக்கு அது கம்மினா, 1700 எல்லா ஆலயங்களும் இஸ்ரேலில் இடிக்கப்பட்டுச்சு. இது இயேசு கிறிஸ்து பிறந்த இடம். இந்த இடத்துல இந்த ஆலயம் இடிக்கக்கூடாது. அப்படி ஒரு காரணங்கள் வந்தா இடிக்கக்கூடாது. இடிக்கிறதுக்கு இன்னைக்கு புல்டர்ஸரும் ஜேசிபி பயன்படுத்துறாங்க. அன்னைக்கு குதிரை தான் போய் இடிக்குமா, சர்ச்சுக்குள்ள போய் 4 வருஷம் உடைக்குமா குதிரை. அந்த குதிரை உள்ள வரக்கூடாது. அப்படிப்பட்ட இஸ்ரேல் தேவாலயத்தில் நின்று அவர் ஜோம் பண்றப்போ ஒருத்தர் அழுகிறார், ஒருத்தர் மௌனா ஜோம் பண்றார். 2 பேர் ஜெபத்தை முடித்தாங்க. ஜெபத்தை முடித்தவுடன் மௌனமாக ஜோம் பண்ணுவது சற்று வசதியான கொடுக்கக்கூடிய அழுது ஜோம் பண்ணுவது என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இல்லைங்க, என் மனைவிக்கு கேன்சரு, சுகம் சரியாயிருமான்னு ஜெபிச்சேன். சத்தமா கடவுளை பார்க்க வந்து எனக்கு ஒரு $15 ஒரு $15,000 வேணும், ஆப்ரேஷன் பண்ண என்கிட்ட இல்ல, கடவுள் தருவார சத்தம் போட்டு ஜெபிச்சேன்னு சொன்னாங்க. பக்கத்துல இருக்கிற வசதியான மனிதர் உடனே $15,000 எடுத்து கையில் கொடுத்தாங்க. நன்றி, தேங்க்ஸ் சொன்னாங்க. அல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே. $5,000 கொடுப்போம். திருச்சபை தலைவர் நல்ல ஐயா நமக்கு கொடுத்தாலும் சொல்லணும், இல்லை நமக்கு கொண்டுருவாங்க. இதுதான் திருச்சபை நிலைமை இதுதான். இந்த மனுஷன் கொடுத்த சற்று கவனமா வருத்தம் ஆயிடுச்சு. உடனே அவர் திரும்ப கேட்கிறாரு, அவர் நினைக்கிறார், நம்மளும் குதிக்காம கடவுளை குடிக்க நம்ம தானே கொடுத்தோம் $5,000. 2,000 கொடுத்து தேங்க்ஸ் தம்பி, இவனுக்கு தேவையா என்னவா, நான் உனக்கு தரேன். அவன் சொல்லுவாங்க, திருப்ப அப்படி சொல்றாரு, என்னை படைத்த ஆண்டவர் யாரு? வானத்தையும் பூமியை படைத்த சர்வலோக தேவன். அதுதான் அந்த 7 ஜெபித்தா சகி ஜெபித்தாரு. தன்னை தாண்டி யாரையாவது அநியாயமா இருந்தா எத்தனையா கொடுக்குறேன். என் சொத்துக்களை சரிபார்த்து அவருடைய பிள்ளைய இவருடைய பிள்ளைய பாதியாக இருப்பேன். இன்னைக்கு தமிழின் சரித்திர சொல்லுவாங்க, ஏற்கனவே எங்கள் சுயரை நம்பி நாங்கள் இந்த பந்தியை செய்ய முடியாமல் தேவனுடைய அகலத்தை நம்பி செய்கிறோம். உங்களுடைய தேசியத்தில் குளிக்கிற பொறிக்கிற நாங்கள் இது ஐயருக்கு சொல்லுடைய நேரம் இருக்காது. 5 சர்வீஸ் போனோம், ஷார்ட் சர்வீஸ் பாதியாக
முடிச்சு போயிடுவாங்க. எதுக்கு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம விஷயம் நல்லா இந்த தமிழ் பேசுறதுலாம் கிளாஸ் எடுத்து சொல்றாங்க. எதுக்கு சொல்றேன்னு எனக்கு ரொம்ப நாள் தெரியாது, என்னையதான் நான் சொல்ல முடியும். என்னைக்கு நம்ம தானத்தை கொடுக்கிறோமோ அன்னைக்கு ஆண்டவர் ஒரு தேவையை சந்திப்பாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து வெற்றி பவனி முடிக்கிறப்போ மத்தையும் மார்க்கு கொடுத்தால திருச்சபையை சுத்தம் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தியில என் பக்தி வைராக்கியத்தின் ஆணையம் என்று சொல்கிறார். யோவான் நற்செய்தியில 2ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் பிரிபரேஷன் கிளீனிங் தான். சங்கீதம் 61:9 சொல்றார், பக்தி வைராக்கியம், என் ஆலயத்தை குறித்தான பக்தி வைராக்கியம். அந்த ஆலயம் என்பது கடவுள் வாழ்க்கை, என்னை உருவாக்கின தகப்பன் வாழ்க்கை. நீங்கள் என்ன ஏக்கத்தோடு, என்ன துன்பத்தோடு, என்ன துயரத்தோடு வந்தாலும் எந்த ஆலயத்தில் நீங்க ஜெபிக்கிறப்போ இங்கே இருக்கிறவர் வானத்தை பூமி படைத்த சர்வருடைய தேவர். அவர் உருவம் இல்லை. நான் போய் கண்ணாடியை பார்த்தா நான் எப்படி இருப்பேன், நான் ஒல்லியா இருக்கேன், 56 கிலோ, அந்த அண்ணன் 110 கிலோ, அவர் மாதிரி இருக்காரு. எனக்கு இந்த மாதிரி இருக்கு. நம்ம பேராயிருக்கு பேராய் மாதிரி இருக்காரு. ஐயோருக்கு ஐயோமா இருக்காரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த அண்ணாள் ஜெபித்த மாத்திரத்தில் விடுதலை செஞ்சது. யார் நம்மை நோக்கி இந்த தெருவில் இந்த மெயின் ரோட்ல போற மக்கள் பேரைக்கு சின்ன கட்ட வழியா போறப்போ யாரைக்கு நோக்கி பார்த்து ஜெபிச்சுட்டு போறாங்களோ, இங்க எந்த காரியத்துக்கு போறாங்களோ நீங்க ஜெபிச்சுட்டு போங்க. அன்னைக்கு ஒரு ஐயா வந்தாங்க, சொன்னாங்க, எங்க விஷயம் சொன்னாங்க, அந்த நாட்டு ஜெபிக்கிற ஜெபம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தை சுத்தி தாமம் கட்டிட்டு ஒரு வெயிட்டை போட்டு முன்னாள் ஒரு காணிக்கை பெட்டியை வச்சுட்டு இந்த ஆலயத்தை திறந்து வச்சு இங்க ஒரு மிஷனரிக்கு வீடு கட்டி இந்த ஆலயத்தை திறந்து பாருங்க. இது மகிமை. எனக்கு வானத்தை கொடுத்த எல்லா தெய்வங்களும் அவன் தேவனுடைய சாயல வைக்கிறாங்க. ஆனா நான் வைக்கிறேன் அவர் என்னது சார் இந்த மகிமை நான் எதுக்காக பேர் வச்சாங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி ஏசாயாவுடைய என் மகிமையை நான் என் உயர்த்தும் மகிமை பற்றி ஒரு விஷயத்துல ஆண்டு நோக்கி இந்த மகிமை நாளைக்கு நான் இருக்கிறப்பா எங்களை ஆசிரியர்களே என்பதே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என்பதே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பாதை விடவே என் ஊரை விடவே ஆராதனை உமக்கே. என் பாதை விடவே என் ஊரை விடவே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா ஆராதனை ஆராதனை அப்பா தண்ணியோடு இருக்கிற ஆயக்காரனை போல நாட்டி மக்கள் 2 ஆயக்காரர்கள் பற்றி கேட்டப்பா. லூக்கா 19 உள்ள ஆயக்காரர், லூக்கா 18 உள்ள ஆயக்காரரை கேட்டப்பா. ஒரு விஷயம் கூட மகிமை ஆலயத்துல என்னை மேம்படுத்த தெளிவோடு வந்துருக்க பதவி உயர்வு இல்லை. என்னாவது பார்த்தா பதவி உயர்வுனா நம்பிக்கையோடு தெருவில் வருகிறேன். ஆனா உயிருள்ள தகப்பதை பார்த்துட்டேன் பதவி உயர்வா. எனக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல வேலை கிடைக்குமா இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தவங்க 2 பேர் ஜோம் பண்ணா. ஒருத்தன் கடவுளுக்கு தான் நன்றி சொன்னான். அவனுக்கு நன்றி செலுத்துறேன் கட்டப்படுறேன். எனக்கு ஒரு நல்ல வேலை இருந்தாங்க, என் குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலையில் இருந்திருக்கிறேன், எனக்கு ஒரு வியாதி,
கெட்ட கனவுகள், கெட்ட சொப்பனங்களைப்பா. இரவுல தூக்கம் இல்லை. ஏன் வாழ்ற மதித்து போகிற ஒரு சத்தம் எனக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்கு. நாய் குறைக்கும் சத்தங்களுக்கு கேட்டுக் கொண்டிருக்கு. எனக்கு விடுதலை கிடைக்காதா? உயிருள்ள தகப்பன் எனக்கு விடுதலை தர மாட்டாரா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக தகப்பனே, திருமணம் நடந்து பல ஆண்டுகள் ஆகியும் வாழ்க்கையில அமைதி இல்ல, ஒரு அமைதி கிடைக்காதா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த குடும்பத்துக்காக தகப்பனே, இதோ அந்த மகிமை ஆலயத்துல இருக்கிறப்பா, இதே மாதிரி ஒரு மகிமை ஆலயத்துல கேட்ட போறேன். இழந்து போன என் தொழிலை நான் முன்னேற்றமான பழைய கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்க அந்த மகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஒரு விசை கூட இந்த ஆலயத்தை திறந்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்தி பண்ண எங்கள் பேராய குடும்பங்களுக்காக இந்த ஆலயத்தை பெற்றுவதற்காக பெரும் முயற்சி எடுத்து ஜான்சன் அர்ஜுனுக்காக, அவருடைய துணைவியற்காக, அவரோடு இணைந்து படித்து செய்த செயலர் பொருளை டிசி மெம்பர்ஸப்பா, ஏற்றத்தாழ்வு அப்போடு பணி செய்த மக்களுக்காகப்பா, கொடுத்த ஏழை மக்கள்ப்பா, கிட்டத்தட்ட 70 விழுக்காடு மேல சொல்லிட்டாங்கப்பா. 80 விழுக்காடு அர்ப்பணிப்போடு கொடுத்த மக்களுக்காக ஜெபிப்பா. ஒரு விசை கூட விசேஷமா மந்தையில் இணைக்கப்பட்டு முழு அங்கத்தினக்கூடிய மக்கள் மத்தியில உங்களுடைய தூயாவுடைய மகிமையுடைய வசனம் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குமா. நான் உனக்கு போதிக்கிறது என்னவென்றால் வார்த்தையுடைய சங்கீதம் 32:8 படி, ஏசாயா 48:17 படி திரு மந்தையில் இணைக்கப்பட்ட அந்த குழந்தைக்காக, பெற்றோர்களுக்காக இன்று இந்த நிகழ்வில் தங்களை அர்ப்பணித்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாய் சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளப்படுவோம். இயேசுவின் ரத்தம் சரீரம் என்று சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்ளப்போம். இந்த திருவை ரத்தம் முதலாவது பெற்றுக்கொள்கிற ஆசீர்வதிக்கிறேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற